அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஓய், அப்புறம் சாரி பிடிச்சிருக்கா? எனக்காக நீ ஆசையா வாங்கி கொடுத்தது பிடிக்காம இருக்குமா? சரத், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, பிளவுஸ் ஸ்டிச் பண்ணவும் கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு கண்டிப்பா இந்த சேலையை தான் கட்டணும், ஓகேவா? மா, வைஷு அம்மா எடுத்து கொடுத்தது அது கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு கட்டிக்கோ. சரி சரி, ஓகே, போலாமா? இல்ல இன்னொரு ஜூஸ் குடிக்கிறியா? போதும்பா, கிளம்பலாம். ஆரஞ்சு ஜூஸ் தானே குடிச்ச, இப்போ ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடி. இல்ல இல்ல வேண்டாம், வீட்டுக்கு போலாம். எல்லாம் நம்மள காணும் தேட போறாங்க. அதெல்லாம் தேட மாட்டாங்க, எல்லாம் அவரால் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. முக்கியமா கல்யாண வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மள காணும் யாரு தேடிக்கிட்டு இருக்க போறா? வாசுகி வாசுகி, நான் இதோ வந்துட்டேன். கடவுளே, அதுக்கு முன்ன டாக்டர்ஸ் எதுவுமே சொல்லிடக்கூடாது. என்ன நடக்குது ஏது ஒண்ணுமே தெரியலையே. வாசுகிக்கு கால் பண்ணா போன் ரிங்ல தான் போகுது. வீட்டுல வெஸ்ட் போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன வாசுகி, போன் அது கையில எடுத்துட்டு போக கூடாதா? ஷோ, என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. ஜீவாவுக்கு கால் பண்ணா இல்ல நாமளே கால் பண்ணி கேக்குறனால டாக்டர் எதுவும் சொல்லாம இருந்தாலும் போய் டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுருவான். வேண்டாம் வேண்டாம், அது சரிப்பட்டு வராது. நம்ம இன்னும் போகவும் ½ hour ஆகும். சரத்துக்கு கால் பண்ண போகவே மாட்டேங்குதே. திரும்ப ஒருக்கா கால் பண்ணி பார்க்கலாம். டேய் சரத்து, எடுடா எடு. என்னடா பண்ற? ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறானே சரத்து. ஹலோ. டேய் எருமை, எவ்வளவு நேரம்டா கால் பண்றது? ஏண்டா என்னாச்சு? சரத்து சரத்து, எங்க இருக்க? என்ன திரு, என்ன? இல்ல டியூட்டிக்கு போகல, வீட்டுல இருக்கியா? பக்கத்துல யாரும் இருக்காங்களா? ஒரு நிமிஷம் வேணி. சொல்லு சரத்து. நம்ம கார்ல ஒரு ஃபைல் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வரியா? இங்க பாரு, அந்த முக்குல கார் நிப்பாட்டணும், ஞாபகம் இருக்குல்ல? மெதுவா போவேல? நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகே, மெதுவா பாத்து போ. திரு. வேணி போயாச்சா? போயாச்சுடா, சொல்லு. டேய் சரத்து, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கேன்டா. ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு? டேய் ஊட பேசாத, நான் சொல்றத கேளு. வாசுகிக்கு திடீர்னு வயிறு வலியாண்டா. வயிறு வலியா? என்ன சொல்ற? டேய் ஊட பேசாத, நான் சொல்றத மட்டும் கேளு. சரி சொல்லு. டேய், அம்மா, மரகதத்தை, ஜீவா 3 பேர் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம MRV ஹாஸ்பிட்டல்ரா. டேய் சரத்து, ஏதோ வாசுகி ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்களாம். டாக்டர்ஸோ இல்ல நர்ஸோ ஏதாவது ஒரு சின்னதா சொல்லிட்டா கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போக ½ hour ஆகும். நீ எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. நான் இங்க இருந்து போனா 15 நிமிஷம் ஆகும். காலை கட் பண்ண, நான் போய் பாத்துக்கிறேன். 15 நிமிஷமா? சரத்து சரத்து, சீக்கிரம் சீக்கிரம் போ. டாக்டர்ஸ் ஏதாவது சொன்னா? நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. இல்லடா, அம்மா அவளுக்கு முடியலன்னு அம்மாவா போய் டாக்டர் கிட்டயே நர்ஸு கிட்டயே கேட்டுட்டாங்கண்ணா. ஏதோ சொல்லிடக்கூடாதுடா, அதான் ஒரு மாதிரி. திரு, பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன்டா. நீ போனை கட் பண்ணு. டேய் வேணி, வேணி, நான் இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறேன். அடுத்த செகண்ட் இங்க இருந்து கிளம்புறேன். நீ காலை கட் பண்ண, நான் அங்க போயிட்டு உனக்கு போன் பண்றேன். ஓகே ஓகேடா. அது பாத்துக்கோடா, ஏதாவது ஒண்ணுனா உன்னோட அண்ணி யாரு என்ன சொல்லுவாங்களோ, ஆறுதலா இருந்தா கூட தாங்கிக்க முடியாதுடா. இது யாருக்கும் கடைசி வரைக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் எப்படிலாம் ஒரு சோதனை வரும்னு எதிர்பார்க்கல. என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. என் பொண்டாட்டி என்ன கஷ்டப்படுத்திடுவானு பயமா இருக்குடா. ஐயோ திரு, புலம்பாத. ஹலோ ஹலோ, ஆட்டோ, ஒரு நிமிஷம். டேய், ஆட்டோ வந்துருச்சு. நான் வேணிய வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உனக்கு கால் பண்றேன். இங்க பாரு, பதட்டப்படாம கார் ஓட்டு. கார் ஓட்டிக்கிட்டே இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். கவனமா ஹாஸ்பிட்டல் வந்து சேரு, நான் போயிட்டு கால் பண்றேன், புரியுதா? ஓகேடா. என்ன எதனு உடனே போய் பாத்துக்கிறேன், போன வை. ஓகே ஓகே, கிளம்பு. அண்ணா இதோ வந்துட்டேனா. வேணி நின்னு இதோ நான் வரேன். என்னடி அக்கறையெல்லாம் கொப்பரையில பாயுது? மேடம் ஊர் சுத்த தானே ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஆமாட்ட, ஆனாலும் இந்த வேதவழி பெரியமா வந்ததுல இருந்து எங்க சுத்தினாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் படக்குங்குது. ஏண்டி திட்டுவாங்கண்ணா? ஆமா சாலத்த, பாரபட்சம் பார்க்காம திட்டுறாங்க. சும்மா கழுவி கழுவி ஊத்துறாங்க. நேத்துலாம் எங்க அப்பா வந்தனால தப்பிச்சேன். இல்லனா அது செய் இது செய்யன. ஐயோ முடியலத்த. இப்பலாம் வேதவழி பெரியமா சுபா அப்படின்னு கூப்பிட்டுட்டா அப்பா அப்படின்னு கத்திடுறது. கைவசம் ஒரு ஆளை வச்சிருக்க. வேற வழி இல்லாட்டி நான் வேலை பார்த்தே ஓஞ்சி போவேன். இருந்தாலும் நீ வேலை பார்த்து தள்ளிடுவ. ஐயோ வள்ளியக்கா, அதான்க்கா சிரமம். ஆரம்பத்துல இருந்து வேலை பார்த்திருந்தா கூட ஒண்ணும் தோணாது. திடீர்னு குயில புடிச்சு கூடுல அடைச்ச மாதிரி வீட்டு வேலை மொத்தத்தையும் பாருனா, பிஞ்சு மனசு தாங்குமா? அது எப்படி தாங்கும்? அதுவும் இல்லாம சுபாவோட மனசு ரொம்ப பிஞ்சுல. உங்களுக்கு தெரியுது, பெரியமாவுக்கு தெரியுதா? ஓய், நானே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்னமா ஈன்னு சிரிப்பு? அது ஒண்ணு இல்ல சுபா, நீ பெரியமாவால கஷ்டப்பட்டத பத்தி பேசிட்டு இருக்க. நான் பெரியமாவால பத்தியா இப்ப ஜாலியா இருக்கேன்.
ஜாலியாவா? ஆமா, புள்ளைய தூக்கிட்டு போய் புள்ளைய அழுக வச்சிட்டா அப்படி இப்படின்னு புடிச்சு திட்டினாங்களா, அதனால இன்னைக்கு நான் வர வரைக்கும் புள்ளைய பாத்துக்கோங்கன்னு கையில கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓ, அதுக்கு தான் தம்பியை விட்டுட்டு வந்தியா? ஆமா, படக்கு படக்குன்னு பேசுறாங்கல்ல, புள்ளைய வச்சு பாக்கட்டும். கரெக்டா மணிக்கு ஒருக்க கத்து கத்துன்னு கத்துவான். அப்ப கரெக்டா அவனுக்கு பால் கொடுக்கணும், தொட்டில்ல போட்டு ஆட்டணும். இன்னைக்கு இது எல்லாத்தையும் வேற வழியம்மா செய்யட்டும். அடுத்து உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா. அட பாவிகளா, ஏன் சாலாமா இதெல்லாம் கேட்டு நீங்க சிரிச்சுக்கிட்டா நிக்கிறீங்க? ஆமாண்டி, என் மருமக 2 பேத்தையும் பாத்தியா, எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்காங்க. ஆமா ஆமா, ரொம்ப புத்திசாலித்தனம் தான். ஒண்ணு வீட்டுல எப்படி வேலை பார்க்க கூடாதுன்னு யோசிக்குது, இன்னொன்னு பிள்ளைய ஹாயா விட்டுட்டு வந்துட்டேன்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கு. இத கேட்ட மாமியார் ரசிச்சு ரசிச்சு சிரிக்கிறீங்க. இது எந்த ஊர் உலகத்திலே அது நடக்குமா? மல்லியக்கா, பொறாமப்படாதீங்க, அதுவும் கண்ணை வச்சு தொலைச்சிடாதீங்க. ஆமாண்டி, எனக்கே லொல்ல கண்ணு, கண்ணாடியை போட்டு சுத்திட்டு இருக்கேன். இதுல ஓ மேல வேற கண்ணை வைக்கிறேன். உனக்கு தான் வான்கோழி முட்டை மாதிரி குண்டு குண்டா 2 கண்ணு இருக்குல்ல, பிறகு எதுக்கு ஏன் கண்ணா? என்னது வான்கோழி முட்டையா? ஆமா. மல்லியக்கா, வான்கோழி முட்டையை பாத்துக்கீங்களா இல்லையா? பாத்திருக்கேன்டி. என் கண்ணு அவ்வளவு பெருசா? கண்டிப்பா, நீ எல்லாம் சத்திக்கிட்ட முறைப்பா பாரு, அப்போ உன் கண்ணை பார்த்தோம். வள்ளி, நாம இல்லடி, வான்கோழி ஏதாவது பாத்துச்சுன்னா நம்மளோட முட்டைன்னு சொல்லி கொத்தி தூக்கிட்டு போயிரும். உண்மைதாண்டி. அத்தை, அவங்க தான் கிண்டல் பண்றாங்கன்னா நீங்களுமா? நீங்க அவங்கள திட்டணும். ஆமா ஆமா, இதையும் சொல்லி கொடு. தலமா, நீங்க ஒரு நல்ல மாமியார் கிடையாது, பாத்துக்கோங்க. அடியே, நான் மாமியாரா இருக்க வேண்டாம், என் 2 மருமகளுக்கும் அம்மாவா இருந்துட்டு போறேன். சாரிதான், இப்படி இருந்தா இந்த மாமியா மருமக சண்டையெல்லாம் நடக்குமா? உங்களுக்கு என்ன வள்ளியக்கா? ஐய, ஒரு விறுவிறுப்பு இருக்கா, ஒரு சுறுசுறுப்பு இருக்கா? ஒண்ணே இல்ல உங்க வீட்டுல. அப்பப்ப எல்லாரும் கட்டி கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு சும்மா காரம் ஜாரமா வாய் பேசிட்டு அடிப்பொடி சண்டை போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? குடும்பம் உருப்படும். சாலமா, ஒரு விறுவிறுப்பு இருக்கும்ல பாக்குறதுக்கு. ஏண்டி, உன் விறுவிறுப்புக்காக எங்களை அடிச்சுக்க சொல்றியா? அதானே அத்தை, குசும்ப பாத்தீங்களா? ஓவர் குசும்பாயி போச்சுடி. இருங்க சாரத்தை, இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். கொஞ்ச நஞ்சம் அங்கங்க கொழுப்பு தேங்கிருச்சு நினைக்கிறேன். பொடிச்சு அடுப்புல உட்கார வச்சு கரைச்சிருவோம். என்னது, அடுப்புல உட்கார வச்சு கரைப்பீங்களா? பிறகு எப்படி கொழுப்ப கரைக்கிறது? கரெக்ட் சுபா, இன்னைக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சிடலாம். அடியே அடியே, சும்மா உட்கார வைக்க வேண்டாம், நம்ம தோசைக்கல்லை வச்சு ஆளு மேல தூக்கி உட்கார வச்சிருவோம். வாவ், சூப்பர் ஐடியா அத்தை. வள்ளியக்காவை தூக்கி அப்படியே உட்கார வச்சா நம்ம அடுப்பு தான் நாரி போகும். ஆமாண்டி. அட கொடுமையே, இதுகளுக்குள்ள ஒரு குட்டி கலாட்டாவை ஏற்படுத்தலான்னு பார்த்தா இதுக நம்ம குறுக்கெலும்ப உடைச்சிருங்க போலயே. உசாரா இருந்துக்கோ வள்ளி, இல்ல நீ மர்காயாதான். திருவா? சலத்தை, அங்க பாருங்க, திரு தானே? எங்கடி? அது அப்பவே கார் பறந்துருச்சு. சுபா, அது திருவா? ஆமா மதி, திரு மாதிரி தான். இல்ல இல்ல, திருவே தான். எங்கடி கார் கூட என்னன்னு தெரியல. ஏ சாலத்தை, திரு தான். செம்ம ஸ்பீடா கார்ல போறான். ஸ்பீடாவா? என்னாச்சு இவனுக்கு? தெரியலையே. ஏய், போன் வச்சிருக்கேடி? இருக்கத்த. குடு, அவனுக்கு கால் பண்ணி பேசலாம். இத வரேன் தே. சரத்து, ஹாஸ்பிடல் போயிட்டியா? ஹாஸ்பிடலா? என்னாச்சு திரு? ஐயோ, சாலமா. என்ன திரு, என்னாச்சு? எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு? என்னது ஹாஸ்பிடலா? என்னாச்சு அத்தை? திரு, என்ன திரு? சாலமா, அது ஒண்ணு இல்ல, வாசுக்கு வயிறு வலிக்குன்னு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க, வைஷு அம்மாவும் மரகதத்தையும். அதான் சரத்து கிட்ட சொல்லியிருந்தேன், அவன் ஹாஸ்பிடலுக்கு போறேன்னு சொன்னானா. அதான் சாலமா, அவன் ஹாஸ்பிடல் போயிருப்பான்னு அவன் காலுன்னு நம்பரை பார்க்காம டக்குன்னு சரத்துன்னு சொல்லிட்டேன். என்னடா திடீர்னு என்ன வயிறு வலி? தெரியல சாலமா. எந்த ஹாஸ்பிடல்ரா? எம்ஆர்வி ஹாஸ்பிடல் சாலமா. எம்ஆர்வி ஹாஸ்பிடல்? ஏய், நீ இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கியா? ஆமா சாலமா. இத பழ மார்க்கெட்ல தான்டா நாங்க நிக்கிறோம், வந்து எங்களையும் கூட்டிட்டு போ. சாலமா, உங்களையுமா? டேய், வாசுக்கு ஹாஸ்பிடல்ங்கறீங்க, என்ன இத நாங்களும் பாத்துக்குவோம்லடா. மதி, சுபா, வள்ளி எல்லாம் இங்க தான் இருக்கோம். வாடா, அப்படியே நாங்களும் என்னன்னு பாத்துக்குவோம். சாலமா, நான் முக்கு திரும்பிட்டேன். சாலத்தை, நம்ம வேணா ஆட்டோ பிடிச்சு போய்க்கலாம். திரு வேகமா போய்கிட்டு இருக்கான், எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அதனால தாண்டி வர சொல்றேன். நாம கூட போனோம்னா மெதுவா போவான். அவன் மட்டும் தனியா போறனால நான் பறந்துகிட்டு போறான். ஐயோ சாலமா, இல்ல இல்ல, நான் மெதுவாவே போறேன். வாசுக்கு என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு நீ இவ்வளவு ஸ்பீடா போனா என்னடா அர்த்தம்? கார் பாக்கவங்கள மறைஞ்சிருச்சு. ஒழுங்கா மெதுவா போ. சரிங்க சாலமா. ஸ்பீடா குறைச்சியா? குறைச்சிட்டேன். சரி, மெதுவா போ, நாங்களும் வரோம். இல்ல 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 சாலமா, நீங்க வீட்டுக்கு போங்க. சும்மா செக்கப்புக்கு தான், நான் போய் பாத்துக்கிறேன். இல்லடா, இங்க பக்கத்துல வரைக்கும் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நீ மெதுவா போ, நாங்க ஆட்டோல வரோம். ஐயோ, சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்களே. என்னடா? சரிங்க சாலமா, பாத்து வாங்க. வள்ளி, ஆட்டோ பக்கத்துல இருந்தா கூப்பிடு. எம்ஆர்ஐ ஹாஸ்பிடல் தானா, நாம போய் வாசுகையை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம். என்னத்த, என்ன ப்ராப்ளமா? தெரியலடி, திடீர்னு வயிறு வலின்னு கூட்டிட்டு போயிருக்காங்களா. அச்சச்சோ, வாங்கத்த போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
ஆமாண்டி வள்ளி. இதோ சாலமா 2 நிமிஷம் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போங்க வள்ளியக்கா. இதோ அச்சோ, சாலாமா மதியண்ணி சுபா வள்ளி அக்காவா? சோ, அங்க உள்ளவங்கள சமாளிக்கிறதே கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல இவங்களுமா? இல்ல இவங்க வரவங்கள நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அங்க இருக்கிறவங்கள சமாளிச்சா போதும். சரத் என்ன பண்றான்னு தெரியல, இன்னும் கால் பண்ணல. ஹாஸ்பிட்டல் போயிருப்பானா? டாக்டர் என்ன சொன்னாங்க? வாசுகி என்னமா பண்ற? எதா இருந்தாலும் தைரியத்தை விட்டுறாத. நான் இருக்கேன், எப்பவும் நான் உன் கூடயே இருப்பேன். வந்துடுறேன், இன்னொரு 10 நிமிஷம் தான். சிஸ்டர் மேம். ஒரு நிமிஷமா. சொல்லுங்க மேம். பேஷண்ட் கூட வந்தவங்கள உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேம். மேம் ப்ளீஸ் மேம், நான் உங்ககிட்ட பேசணும். என்னன்னு சொல்லுமா. சிஸ்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க போங்க. இல்ல மேம், வெளியே உள்ளவங்க. மேம் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அவங்கள நிக்க சொல்லுங்க. மேம். என்னம்மா, என்ன ஆச்சு? வயிறு வலி இன்னும் ரொம்ப இருக்கா? இல்ல இப்ப கொஞ்சம் ஓகே. ஆனா சிஸ்டரை ப்ளீஸ் கூப்பிடுங்க. எதுக்குமா? இல்ல மேம், என்ன ப்ராப்ளம்னு என்கிட்டே சொல்லுங்க. தான் அது ஒண்ணு இல்லம்மா, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்றதை விட உங்க கூட வந்தவங்க கிட்ட சொன்னா அவங்க உங்களை கொஞ்சம் நல்லா பாத்துக்குவாங்க. அதுக்காக தான். கிரிட்டிக்கலாவா? என்ன மேம்? உங்களுக்கு குழந்தை பிறந்து எத்தனை மாசம் ஆகுது? குழந்தை பிறந்து. சொல்லுங்க, எத்தனை மாசம் ஆகுது? அது அது வந்து மேம், அது என்னம்மா? இல்ல, என்ன செக் பண்ணா இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் தெரியுமானா? இல்ல, எனக்கு குழந்தை பிறந்தது. என்ன பேசுறீங்க? ஒன்னும் புரியலையே. இல்ல மேம், அது வந்து உங்களுக்கு நான் வலிக்காக இன்ஜெக்ஷன் போட்டேன். அந்த மருந்து தான் உங்களை ஏதோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், ரிலாக்ஸா இருங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இல்ல அது இல்ல மேம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஹெவியான பெயின், அதனால கொஞ்சம் ஹெவியான டோஸ் தான் மருந்து கொடுத்துருக்கு. அது உங்களுக்கு அந்த தலை சுத்து, கொஞ்சம் கிறுகிறுப்பு, இந்த மாதிரி புலம்புறது எல்லாமே இருக்கும். இது நார்மல் தான், நீங்க பயப்படவே வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, சரியா போகும். இல்ல மேம், அது என்ன சிஸ்டரை இன்னும் காணோம்? ஐயோ மேம், வீட்ல யார்கிட்டயா சொல்லிட்டீங்கன்னா? வேண்டாம் மேம். தீரு நீங்க வந்துட்டீங்களா? நான் என்ன பண்றது? என்ன மாதிரி நாமளும் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மா, நான் வேணா உள்ள போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரட்டா? எங்கடா, எங்ககிட்டயே ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ உள்ள போனப்பல ஏதாவது சொல்லிடுவாங்களா? என்னம்மா, அதுக்காக வந்ததுல இருந்து அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு டாக்டரும் நர்ஸும் இங்கிட்ட அங்கிட்ட போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. வாசுகிய கண்ணையும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லாம இருந்தா? டேய் ஜீவா, அவசரப்படாத. வாசுக்கு தாங்க முடியாத வயிறு வலி, அதனாலதான் அவளுக்கு ட்ரிப்ஸ் போட்டுட்டு ஒவ்வொன்னா செய்யறாங்க. பொறுமையா இருக்கலாம்டா. ஹாஸ்பிட்டல் வந்தா அவசரப்படக்கூடாது. அதுக்காக நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல. என்ன பண்ண சொல்ற? பொறு சீக்கிரத்துல சொல்லுவாங்க. மரகதம், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரிங்க மதனி. இந்த வீட்ல இருந்து ஒவ்வொரு ஆளா மாறி மாறி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எல்லார்கிட்டயும் ஒண்ணு செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா திட்டுறாங்க. இன்னுமா செக் பண்றாங்க? போய் என்ன ஏதுன்னு கேளுன்னு. இல்ல, அவரார் அவசரத்துக்கு பேசுவாங்க. டாக்டர் நம்ம அவசரத்துக்கு வேலை பார்க்க முடியுமா? பொறுமையா இருப்போம். சீக்கிரம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க மதனி. வாசுகி பேஷண்ட் கூட வந்தவங்க நீங்க தானே? ஆமா, நாங்க தான். மேம் உங்களை உள்ள கூப்பிட்டாங்க. மாமா, டக்குன்னு போய் என்ன ஏதுன்னு கேட்டு வாங்கம்மா. சரிடா, இதோ வாரமா. அம்மா, எங்க பொண்ணு என்ன பண்றா? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையே. மேம் சொல்லுவாங்க, நீங்க உள்ள வாங்க. வா மரகதம். இவா, நீ வெளியவே நில்லு. சரிங்க அத்தை. வாங்க மதனி, சீக்கிரம். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஆமா மரகதம். வைஷமா, நில்லுங்க. யாரு? சரத்தா? டேய் சரத்து, நீ எப்பறா? அது இருக்கட்டும், நீங்க எங்க போறீங்க? டேய் சரத்து, வாசுவிக்கு. மாமா, அதெல்லாம் தெரியும். டாக்டர் கிட்ட பேசிட்டீங்களா? இப்பதான்டா உள்ள வர சொன்னாங்க. இவ்வளவு நேரம் என்ன செக்அப் பண்ணாங்க என்னன்னு ஒண்ணுமே புரியல. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட்னு ஸ்கேன் முதற்கொண்டு எடுத்தாச்சு. இப்போதான்டா ரிப்போர்ட் வந்திருக்க போல. வந்து என்னன்னு மேம் பார்க்க சொன்னாங்களாம். இருடா, பாத்துட்டு வந்துடுறேன். மா, வைஷமா, போகாதீங்க. ஏண்டா, என்னாச்சு? அது வந்து சரத்து. இல்ல வைஷமா, அது நான் போய் என்னன்னு கேட்டுக்கிறேன். ஏய், நீ போறியா? என்னடா? நீ எதுக்குடா போற? இல்லம்மா, வாசுகி நீ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இல்ல சிந்து கால் பண்ணி சொன்னா. அதாம்மா, மனசு கேட்கல. இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். டேய் லூசு மாதிரி பேசாதடா. பொண்ணுங்க விஷயம் எங்க கிட்ட சொல்லுவாங்க, அதுவும் வயிறு வலி வேற. நீ போய் என்ன கேட்க போற? ஏன் நானும் கேட்க கூடாதா? சரத்து. ஏய், என்னடா ஆச்சு? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் டாக்டர் கூப்பிட மாட்டாங்களா? நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
நீ வந்து ஏன்டா ஏ அது வந்து மேம் சொல்லிட்டேன் மேம் இப்போ வந்துருவாங்க. ஐயோ ஓகே யார் வரா? இவங்க அத்தை நினைக்கிறேன் மேம். 2 பேர் வெளியே நின்னாங்க, அவங்க தான் வராங்க. ஓகே ஓகே வரட்டும், நான் பேசிக்கிறேன். மேம் என்னம்மா உங்களை தான் கண்ண மூடி ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேனே. இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ப்ளீஸ் மேம் நான் சொல்றத கேளுங்க. என்ன சிஸ்டர் இன்னும் காணோம்? உள்ள வர சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன் மேம், என் பின்னாடியே தான் வந்தாங்க. மேம் ஆமா இங்க இருந்து கத்துங்க. சோ போங்க போய் திரும்ப கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன விஷயங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லிடலான்னு பார்த்தா. போங்க சிஸ்டர். இதோ போறேன் மேம். ஓ 2 நம்ம பின்னாடி தானே வந்துச்சுங்க. அதுங்களே எங்க போய் தொலைஞ்சிச்சுங்க? வர்றதுக்கு பூரா நமக்கு திட்டு தான் வாங்கி கொடுக்குதுங்க. டேய் மேம் அது வந்து நீ ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியாமா? உனக்கு தான் தெளிவா பேசவும் முடியல. ஏமா இருக்கிற ரஷ்ல நீ வேற தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. பேஷண்ட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கண்ணா, ரெஸ்ட் எடுங்க. சும்மா தோணான்னு உங்க அத்தா வராங்களா, நான் பேசிக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல அது அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசணும் இவங்களே போய் உண்மையை சொல்லிடுவாங்க. இனி கடவுள் விட்ட பழி எது நடக்குதோ அது நடக்கட்டும். அத்த என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதே இது சிந்துக்கு இப்படி முடியலனா என்ன உள்ள போகாதா அப்படி இப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தான் அண்ணியும் எனக்கு. அதுவும் இல்லாம அண்ணி அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. என் அம்மா கோனேனா நான் இப்படிதான் வெளியே நிப்பேனா? நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன். ஏய் எதுக்குடா இப்ப இதெல்லாம் பேசுற? நீ சும்மா இரு. ஆமா நீங்க இருங்க, நான் போய் என்னன்னு கேட்டுக்கிறேன். ஏய் நீ வேணி கூட சேலை எடுக்க தானே போன, இங்க வந்து ஏன்டா பிரச்சனையை கூட்டுற? ஏய் ஸ்பீக்கர் தலையா போய மூடிட்டு கொஞ்சம் கொம்மன் இரு. ஸ்பீக்கர் தலையா? ஆமாடா அம்மாவத்தையும் உள்ள போக கூடாது. கொஞ்ச நேரம் என் கூட சமாளி. சமாளிக்க எதுக்குடா? அங்க வாசுகி இவ்வளவுக்கு எனக்கு தெரியும்டா. சமாளி சமாளியா? ஐயோ அது ஜீவா என்ன கோமாளிமா. என்னடா சொல்ற? இல்ல சமாளி சமாளி. என்ன சமாளிக்கணும்? சமாளிக்கிறது இல்ல, இது அப்படிதான் உளறிக்கிட்டே இரு. ஐயோ தேவையில்லாம நம்மள கோர்த்து விடுறானே கிறுக்கு பையன். என்ன ஜீவா? அது 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 வந்து அது அது சரத்து 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 சொல்றது சரிதாமா. ஐயோ அத்தை சரிதான் அத்தை. அண்ணியும் அம்மா மாதிரி நாம அம்மாவை எப்படி பாத்துக்கிறோமோ அந்த மாதிரி அண்ணியவும் பாத்துக்கணும். சரிதானடா? ரொம்ப சரியா சொன்னடா. ஏய் அதெல்லாம் சரி. இப்ப எதுக்குடா இத பேசிட்டு இருக்கீங்க? ரெண்டுக்கும் நல்ல கிறுக்கு பிடிச்சு போச்சு. அதானே உங்க விளையாட்டுத்தனத்தெல்லாம் வீட்ல வச்சுக்கோங்கடா. இங்க வந்து என்னது விளையாட்டுத்தனமா? நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம். வைஷோமா என்னடா என்னைக்கு இல்லாம என்னடா உனக்கு பிரச்சனை? இவங்க வாசுகி வயிறு வலி தாங்க முடியாம படுத்திருக்காடா. நீங்க 2 பேரும் ஏதாவது புலம்பிட்டு போங்க. மரகதம் நீ வா. என்னடா? ஜீவா மேல ஆன என்ன தாண்டி நீங்க போனீங்க. போனா அது ஜீவா 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 ரத்த வாந்தி எடுத்துருவாமா. ரத்த வந்தியா? அட பாவி, நான் பேசாம தானடா நிக்கிறேன். என்ன எதுக்குடா? என்னது ரத்த வாந்தியா? கிறுக்கா என்னடா புலம்பற? அவனாது ரத்த வாந்தி எடுக்கறதாவது. அட என்ன பெத்த தாயே, பெருமைப்படுறேன். உனக்கு நான் பிள்ளையா பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்ஸ்டா. அடச்சி ஏமா, அவன் என்ன ரத்த வாந்தி எடுப்பேன்னு சொல்றான். நீ என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்க? என்னன்னு கேளுமா. டிடே என்னடா எனக்கு மட்டும் ஆல் நினைச்சியா? வைஷமா நீங்க கேளுங்க. மரகதத்தையே என்னன்னு கேளுங்க. என்னையாவா? உங்களைத்தான் என்னன்னு கேளுங்க வைஷமா. மாமா நீங்க மட்டும் ஏமா பேசாம இருக்கீங்க? நீங்க வைஷாத்தையே நீங்க என்னன்னு கேளுங்க. ஐயோ வைஷமா என்ன என்ன மதனி? என்ன மரகதம்? ஐயா அம்மா இந்த என்ன கிடையாது. ஆமா ஆமா அடிச்சு கேளுங்க. உங்க 2 பேரையும் அடிச்சுதானே? அது இல்ல 2 பேருக்கும் செவுல பிஞ்சு போவோம். என்னடா விளையாட்டுத்தானோ? வீட்ல விளையாண்டீங்க சரி, அந்த இடத்துலயுமா? அதுவும் வாசுகி உடம்புக்கு முடியாம இருக்கா, இங்க வந்து சிரிக்காம 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு வாங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். டேய் சரத்து வா, உங்க ரத்னா பாட்டா சொல்றேன். டேய் ஸ்பீக்கர் மண்டையா அத்தை, உன்னையும் ஒரு ரத்னமா மட்டும் சொல்றேன். ஸ்பீக்கர் மண்டையனா? ஆமாடா. இனி 2 பேரும் ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. மரகதம் நீ வா. மதனி இன்னைக்கு வீட்ல போய் இவங்க 2 பேத்தையும் நல்லா கவனிச்சுக்கணும். கண்டிப்பா. இப்பவே கவனிக்கலாமே. ஏய் பேசாம இருடா. ஐயோ போறாங்களே இரு மாடு. இன்னும் என்னடா பண்ற? இனி எப்படி நான் தடுப்பேன்? சிஸ்டர் இதோ வந்துட்டான். நீங்க தானே? ஒண்ணும் வர வேண்டாம். எப்ப கூப்பிட்டா எப்பமா வரீங்க? மேம் புடிச்சு என்ன திட்டுறாங்க? இல்ல அது வந்து இந்த எங்க பசங்க. நீங்க உங்க பசங்க கிட்ட பேசிட்டு இருங்க. மேம்கிட்ட பேச ஆள் வந்தாச்சு. ஆள் வந்தாச்சா? ஆமா வாசுகியோட ஹஸ்பண்ட் வந்தாச்சு. மேம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. அவர் வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. திரு வந்துட்டானா? அம்மா திரு வந்தாச்சாமா? அப்பாடா அத்தை, அதான் சொல்லிட்டு பாருங்களே வாசுகியோட ஹஸ்பண்ட் வந்தாச்சுன்னு. பிறகு திரு வந்தாச்சான்னு கேட்டா பேரலாமா வந்து சொல்லிட்டு போவாங்க. டேய் உங்கள அத்தை வீட்டுக்கு வாங்க, கவனிச்சுக்கிறேன். சரிங்கம்மா. டேய் எருமை என்னடா ஆச்சு? எதுக்குடா இவ்வளவு அலப்பற பண்ண?
அது 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 அச்சோ என்கிட்ட என்னத்த சொல்ல என்னடா யோசிக்கிற யோசிக்கலடா மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சா அதான் கொஞ்சம் அம்மா கூட உன் கூட எல்லாம் விளையாடலாமேன்னு வந்தேன் ஏண்டா ஜீவா விளையாட்டு நல்லா இருந்துச்சுல சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க